நிறுவனத்துல வந்து அவர் தான் திட்ட இயக்குனரா இருக்காரு. அவங்க ஏவுகணையுடைய வெயிட்ட குறைக்கணுங்கிறதுக்காக ஒரு புது மெட்டீரியலை லான்ச் பண்ணிருக்காங்க. கார்பன் காம்போசிட் மெட்டீரியல்னு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்க. ஏவுகணையோட டோட்டல் வெயிட்டே கம்மியாயிரும் சொல்லி அந்த ஏவுகணை மூக்கு இருக்குல்ல, கூம்பு பகுதி இருக்குல்ல, அதுக்கு அதை பயன்படுத்தி இருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள் யோசிச்சாரா, இந்த கார்பன் காம்போசிட் மெட்டீரியலை ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு செயற்கை காலுக்கு பயன்படுத்தக்கூடாது, ஏதாவது பண்ணலாமே, அதை வச்சு ஏதாவது ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்துல் கலாம் தலைமையில அக்னி ஏவுகணை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய பிளான் பண்ணாங்களோ அதே அளவு பிளான் செயற்கை கால் உருவாக்கத்துல பண்ணிருக்காங்க. 4 கிலோ எடை இருக்கிற செயற்கை கால்களை அந்த கார்பன் காம்போசிட் மெட்டீரியலுடைய உதவியோட 400 கிராம் எடை கொண்ட இலகுரக செயற்கை கால்களாக அப்துல் கலாம் அவர்கள் உருவாக்கி காட்டி இந்தியாவினுடைய மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். The best brain of the nation may be found from the last benches of the classroom. Sir, could you please tell us what made you to believe in the last bench students? Where are you? Repeat your question. The best brains of the nation may be found from the last benches of the classroom. Could you please tell us what made you to believe in the last bench students? Because I was the last bench. Let's go! அலெக்சாண்டர் பயமுறுத்தணும்னு நினைச்சாங்களாம். ஒரு தேநீர் விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணாங்களாம். எல்லாரும் தேநீர் குடிச்சிட்டு இருந்தாங்களாம். அலெக்சாண்டர் அவன் பயப்படவே மாட்டான், உலகத்தை அவன் காலுக்கடியில வரணும்னு நினைக்கிறான், குதிரையிலே தூங்குறான் அந்த மனுஷன், ஏகப்பட்ட புத்தகம் படிப்பான், எவ்வளவு பாராட்டுல அவனை பயமுறுத்தணும், அதான் டார்கெட். தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு. தேநீர் விருந்து நடந்துட்டு இருக்கு. தேநீர் விருந்து நடந்த இடத்த பக்கத்திலேயே ஒரு பெரிய குண்டு போட்டாங்களாம். அதிபயங்கர சத்தமா. அந்த தேநீர் விருந்துல இருந்த அத்தனை பேரும் அந்த கிளாஸ கீழே போட்டுட்டு பயந்தாங்களாம். எல்லாருமே தேநீர் குடிக்கிறது நிறுத்தி ஒரு நிமிஷம் பார்த்தாங்களாம். அலெக்சாண்டர் மட்டும் கேட்டாரா, என்ன சத்தம் வரும்? நீங்க மதுரை பக்கத்துல திருமங்கலத்துக்கிட்ட ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பையன் சென்னைக்கு வந்திருப்பான். ட்ரிப்ளிகேட் மேன்ஷன்ல தங்கி பொழப்பு தேடிட்டு இருப்பான். அவனை எந்த ஊர் நீங்க கேளுங்களேன், மதுரை மாணவன். ஊர் பெரிய சொல்ல மாட்டான். மதுரை பக்கத்துல மதுரை பக்கமான இல்ல, மதுரை பக்கம் மேலூர் பக்கமா, ஏன்னா அவன் அந்த ஊருக்காரனா இருப்பான். இல்ல மேலூர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன ஊர். அதை சொல்ல வேண்டியது என்னன்னா, இல்ல உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் மதுரைன்னு. அது உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, அவன் அப்ப வளரல. நாளை பின்னைக்கு கஷ்டப்பட்டு மேல வந்து ஜெயிச்சு வந்த பிறகு உன் ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, சின்னமத்தாம்பட்டி. பஸ்ஸே வராது என் ஊருக்குமா. அது எங்க இருக்கு போய் தெரிஞ்சுக்கிறா, வெண்ண போயிட்டே இருப்பானு. இந்த உசேன் போல்ட் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு. அவர் ஓட்டப்பந்தயத்தெல்லாம் போகணும்னு ஆசையே இல்லை. சாதாரண ஆளு, ஸ்டூடெண்ட். ஆனா வேகமா ஓடுவாருங்கிறது ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை எப்படியாவது புஷ் பண்ணி ரன்னிங் ரேஸ் கொண்டு வரணும்னு பாக்குறாரு. நம்மால் வர மாட்டேங்கிறான். எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஒரு நாள் நம்மால் சோத்த மறந்துட்டு வந்துட்டாப்ல, சாப்பாடு மறந்துட்டு. நான் என்னோட லஞ்ச் தரேன். உண்மையாவா சார்? ஆமா. ஆனா நம்ம ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா பாத்தியா, அவங்க கூட ஓடி நீ ஜெயிச்சிரு, உனக்கு இந்த லஞ்ச் கொடுத்து. அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினால ரன்னிங் ரேஸ்ல, அவங்க கூட ரன்னிங் ரேஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல. அவன் பாதி கிரவுண்டு ஓடுறதுக்குள்ள நம்மால் ஃபுல் கிரவுண்ட் ஓடிட்டு வந்து சார் சோறுன்னு இருக்காங்க. ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் சாப்பிட்டுட்டு 3 பூரியில ஒரு பூரியை வச்சு மிச்சம் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு பூரி அவ்வளவு பிடிக்கும் சின்ன வயசுல. காசு இல்ல கையில. அந்த மிச்சம் வச்சுட்டு போன பூரி எடுத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறப்ப அந்த தோசை மாஸ்டர் கூப்பிட்டாரு, தம்பி நீ அந்த மிச்சம் வச்ச பூரி நீ எடுத்து சாப்பிட்ட, எனக்கு மனசு கஷ்டமா இருந்ததுப்பா, நீ என்னோட சாப்பிட்றியானாரு. வேண்டான்னு சொல்லிட்டு அவமானத்துல குறுகி ஓடி போயிட்டேன். இப்ப அதே பாண்டி பசாருக்கு எதிர்த்த மாதிரி என்னோட பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்கேன். இந்த 2 வரியை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க கம்பீரமா நிப்பீங்க. ரோட்ல நடந்து போறப்ப வழிக்கு விழுந்துட்டோம்னா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். ஏன்னா அதுக்கு நமக்கு அவமானம்.
வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டா எல்லாரும் பாக்குற மாதிரி எந்திரிக்கணும். அதுதான் நம் அடையாளம். ரெண்டு கால்களும் மற்ற சகோதரர் ஒரு பலகை மாதிரி இருக்கும், அது கீழே 4 வீல் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதுல உட்காந்துட்டு தள்ளிட்டே போவாங்க தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் சகோதரர்கள், அந்த சைக்கிள் இல்லாதவங்க. ஒருத்தர் அவ்வளவு அந்த சமயத்துல மழை வேற பெஞ்சிருக்கு, ரோடு மோசமா இருக்கு, தண்ணி இருக்கு, தள்ளிக்கிட்டே போறாரு. நான் கார்ல ஏற வந்தவன் அவர் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மனுஷனை அப்படியே இன்ஸ்பயர் ஆகி அந்த மனுஷனை பாக்குறேன். என் பக்கத்துல இன்னும் ஒருத்தர் மண்டபத்துல இருந்து வெளியில வந்தவரு தம்பின்னு கொண்டு போய் 50 ரூபா கொடுத்தாரு. அந்த பையன் திரும்பி சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, சார் நான் பிச்சை எடுக்கிறதுக்காக போல, கடையில வேலை செய்யறதுக்காக போயிட்டு இருக்கேன், ஒர்க் பண்றதுக்கு டைம் ஆச்சு, வேற யாருக்காவது கொடுங்க இல்ல நீங்க வச்சுங்கன்னு போனோம். நீங்கள் தாழ்வாக நினைக்கிற அத்தனை பேரும் உயர்வாக இருக்கிறார்கள். அவர்கள் உயர்வாக நினைக்கிற அத்தனை பேரும் தாழ்மையுடன் இருக்கிறார்கள். காட்டுல கிளியும் காக்காயும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்துதான். அப்ப காக்காயை பார்த்து கிளி சொல்லிச்சான் ரொம்ப திமுறா, யூ டைரக்ட்லி காக்காய் தள்ளி உட்காரு. காக்கா கேட்டுதான், ஏன் இப்படி என்ன இன்சல்ட் பண்றேன், நீ பிளாக் அண்ட் ஒயிட் நான் மல்டி கலர் சொன்ன. காக்கா சொல்லிச்சு, என்னமோ தெரியலப்பா, என்ன கடவுள் படைக்கும் போது கரண்ட் கட்டா போச்சு என்னமோ, நான் கருப்பா போயிட்டேன், அது ஒரு பெரிய விஷயமா அப்படி பேசிக்கிட்டு இருக்குது காக்காயும் கிளியும். அப்ப வேட்டைக்கு வந்தான் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டான், நேரா வந்தவன் கபக்குன்னு கிளியை புடிச்சிட்டான். இந்த கிளிக்கு என்ன சொல்லி கொடுக்குறான், குட் மார்னிங் சொல்லு அப்படி கத்து கொடுக்குறான். கிளிக்கு வரல, பூண்டு இருக்கு இல்லையா, கார்லிக், பூண்டை சுட்டு நாக்குல வச்சு கிளிய பேச பழக்குவானா. இந்த பூண்டை தூக்கி கிளி நாக்குல வச்சு கீச்சு மூச்சுன்னு கத்துது. அன்னைக்கு அம்மாவாசை காக்காய்க்கு வாசல்ல சோறு வச்சிருக்கேன், அவன் பொண்டாட்டி கான்னு கத்துற உடனே அந்த காக்கா சோத்தை பார்த்து கிளிய பார்த்து, சோத்தை பார்த்து கிளிய பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு, பாத்தியாடா அவன் பாஷையில பேசுறதுக்கு உனக்கு சூடு வைக்கிறான், என்ன என் பாஷையில கூப்பிட்டு சோறு வைக்கிறான்.